ஹாய் ஃப்ரம் ரூபிதீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் 24,300 சி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து அவ்வளோவா எதுவுமே வந்து சேஞ்சஸ் இல்லை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 5 வந்து எடுத்திருக்கேன். இல்லை 23,300 சி லெவல் அது நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ளூ கலர் லைனை மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். மேக்ஸிமம் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா அந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் தான் வரும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சது 9:30க்கே தெரிஞ்சது. ஸோ நான் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இது வந்து என்னோட செகண்ட் டார்கெட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்க, மார்க்கெட் இது கீழே வந்தது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்டாடல் ஃபார்ம் இருந்தது. 23,300ஓட சிஇ அண்ட் பிஇ ஸ்டாடல் ஃபார்ம் ஆச்சு. பட் அது வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சாக இருக்கு. அந்த ஓப்பன் அந்த க்ளோஸுக்குள்ளேயே தான் அந்த ஸ்டாடலே இருக்கு. ஸோ வந்து மார்க்கெட்ல உங்களால இன்னைக்கு ட்ரெண்ட் இருக்காது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ என்னோட செகண்ட் டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். சேம் என்னோட செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமும் பாருங்க, மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ள முடிச்சாதான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்லாம் எவ்வளோ ஈஸியா எந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு, மார்க்கெட் எங்க வந்து முடிப்பாங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து அப்சைட்ல இருந்து இங்க வரும்போது 30 பாயிண்ட்ஸும் கீழே இருந்து மேலே போகும்போது ஒரு 20 பாயிண்ட்ஸும் நான் கேப்சர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியா உங்களுக்கு எவ் இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட்டு அப்படின்னு நிஃப்டியில சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸுக்குமே என்னோட இண்டிகேட்டரில் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஆனால் கரெக்டாக மார்க்கெட் அந்த நான் சொல்கிற இண்டிகேட்டருக்கு அந்த லைன்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து தேங்க்யூ ஸோ மச்.